வணக்கம் நண்பர்களே. இந்த லெக்சரில் வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னு ஒரு இதை பார்க்க போகிறோம். இது என்னென்னா, நார்மலாக ஒரு லைன் ஈக்குவேஷன். இப்போ சப்போஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா, இந்த இதை வந்து நம்ம வந்து பிளாட் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. இங்கே வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ என்ன அர்த்தம்னா, x is equal to 1, x is equal to 1, y is equal to 0, y is equal to 1, x is equal to 0. ஸோ இப்போ இது வந்து ஒரு லைனாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வேறு ஏதாச்சும் ஒரு ஃபார்மில் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா, அப்படி நம்மளுக்கு கிடைக்கிறதா வந்து அப்படி ஒரு ஆப்ஷன் தான் வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து y is equal to 1 minus x அப்படின்னு போட்டோன்னு வச்சுக்கிடுங்க. இந்த ஈக்குவேஷனை y is equal to 1 minus x அப்படின்னு போட்டேன் அப்படின்னா, இங்கே வந்து நான் ஒரு டம்மி வேரியபிள் x is equal to t அப்படின்னு செட் பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து நான் t, y is equal to 1 minus x, அதனால் 1 minus t, ஏன்னா x வந்து tன்னு அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் இதில் வந்து t is equal to வேல்யூ 0, 1, 2, 3 அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா, நம்மளோட பிளாட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டில் வந்து t is equal to 0 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, இது 0, இது வந்து 1. x வந்து 0 இருக்க பட்சத்தில் y is 1. அடுத்து வந்து t is equal to 1ன்னு எடுத்திங்கன்னா, இது வந்து 0. ஓகே, ஸோ x வந்து 1 இருக்க பட்சத்தில் y வந்து 0. அடுத்து வந்து t is equal to 2ன்னு எடுத்திங்கன்னா, இங்கே வந்து -1. ஓகேவா? ஸோ எக்ஸ் வந்து 2 இருக்குது அப்படின்னா, அப்போ வந்து ஒய் வந்து -1. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி ஒரு லைன் கிடைக்கும். ஸோ இது ஆக்சுவலாக என்னது அப்படின்னா, எப்போவுமே வந்து ஒரு லைன் இல்லாட்டினா ஒரு பிளேன் இல்லாட்டினா அதுக்கு மேலே போகிற ஹையர் டைமென்ஷனில் உள்ள எதாக இருந்தாலுமே எப்போவுமே வந்து ஒரு ஈக்குவேஷனை வச்சு ரெப்ரசன்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முடியும். அதுக்கான ஒரு அதர் வே ஆஃப் ரெப்ரசன்டேஷனுக்காக இருக்கிறதா இந்த பேராமெட்ரிக் ஃபார்ம். ஏன்னா 3 டைமென்ஷனில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைனை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நம்ம இன்னும் கிளியராக பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து ரெடியூஸ்ட் ரோ எக்லான் ஃபார்ம் பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஒரு கான்செப்ட் ஒன்று பார்த்தோம், ஃப்ரீ வேரியபிள் அப்படின்னு. அந்த ஃப்ரீ வேரியபிள் ஆக்சுவலாக அந்த பேராமெட்ரிக் ஃபார்மோட ரிலேட்டடாக இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே வந்து y is equal to 1 minus x அப்படின்னு நான் எடுத்தேன், அப்படி தானே? y is equal to 1 minus xன்னு எடுத்தேன். இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக ஆக்சுவலாக வந்து நான் இங்கே எக்ஸை வந்து ஃப்ரீ வேரியபிளாக எடுத்துருக்கேன், அப்படி தானே? இது கரெக்டாக இல்லாட்டினா y is equal to 1 minus yன்னு நம்ம எடுக்கக்கூடாதா? ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னா எக்ஸை வந்து நான் ஃப்ரீ வேரியபிளாக எடுத்துக்கிறேன். அப்படின்னா இது கரெக்டாக தப்பா? அதே இது நம்ம வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 minus ஒய்ன்னு எடுக்கலாமா, ஏன் எடுக்கலை? ஓகேவா? இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எந்த வேரியபிளை வந்து நம்ம ஃப்ரீ வேரியபிளாக சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கணும். அந்த ஃப்ரீ வேரியபிளை சூஸ் பண்ணுறதை வச்சு தான் அந்த பேராமெட்ரிக் ஃபார்மை வந்து நம்மளால் எழுத முடியும். ஓகே, நம்ம இன்னும் வந்து கிளியராக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது என்னென்னா, எப்படி வந்து எப்படி வந்து ரோ ரெடியூஸ்டு எக்லான் ஃபார்ம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ரோ ரெடியூஸ்ட் எக்லான் ஃபார்ம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதாவது 1 0 0 இருக்கணும், 0 1 0 ஒரு 3 வேரியபிளுக்கு 1 அப்படின்னு இருக்கணும். இங்கே வந்து ஏதோ ஒரு வேல்யூ 5 6 7 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம வந்து x is equal to 5, y is equal to 6, z is equal to 7 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அதே இது சப்போஸ் என்னோடய ஃபார்ம் வந்து இப்படி இருக்குது, 1 0 0 0 1 0. ஓகே, ஸோ இந்த லாஸ்ட்டில் வந்து 0 0 1. ஓகே, இந்த லாஸ்ட் காலமில் ஏதாச்சும் இந்த மாதிரி பேவர்ட் எலிமெண்ட் வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து சொல்யூஷன் இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்படி நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு வந்து சொல்யூஷன் இல்லை, தேர் இஸ் நோ சொல்யூஷன். ஓகேவா? இதை வந்து இன்கன்சிஸ்டன்ட்னு சொன்னோம். இதை வந்து இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொன்னோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு அமைஞ்சிது அப்படின்னா இது வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து யூனிக் சொல்யூஷன். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து யூனிக் சொல்யூஷன். இன்னொரு இது எப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, சப்போஸ் வந்து 1 -2 0 3 0 0 1 4 ஓகே 1 -1 ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோவில் 1 இங்கே இருக்குது, 1 0 இருக்குது. அடுத்து வந்து இங்கே வந்து நம்மளுக்கு 0 1 இருக்குது, 0 1 இருக்குது, இங்கே 1 0 இருக்குது. ரிமைனிங் 2 காலம் பார்த்திங்கன்னா இதுவும் ரோ ரெடியூஸ்ட் எக்கலான் ஃபார்மில் இல்லை. அப்படின்னா என்னென்னா இதை தான் வந்து நம்ம வந்து ஃப்ரீ வேரியபிள் அப்படின்னு சூஸ் பண்ணுறோம். இதை தான் வந்து ஃப்ரீ வேரியபிள்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வேரியபிள் ஃபஸ்ட் காலம் x1 எடுத்துக்கிட்டோம், x2 எடுத்துக்கிட்டோம், தேர்ட் x3, ஃபோர்த் வந்து x4 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து x1ம் x3யும் ஃப்ரீ வேரியபிள் இல்லை. ஓகேவா? இது வந்து ஃப்ரீ வேரியபிள் கிடையாது. எது ஃப்ரீ வேரியபிள்னால் எந்த காலம் வந்து இந்த ரெடியூஸ்ட் ரோ எக்கலான் ஃபார்மில் இல்லையோ அதுதான் வந்து ஃப்ரீ வேரியபிள். ஸோ இங்கே ஃப்ரீ வேரியபிள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா x2வும் x4ம் ஃப்ரீ வேரியபிள். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து நம்ம போன இதில் பார்த்தோம், போன எக்ஸாம்பிளில் பார்த்தோம். அதாவது x + y = 1 அப்படின்னு எடுத்துருந்தோம், அப்படி தானே? ஸோ இப்போ நீங்கள் இதை நான் வந்து ரோ எக்கலான் ஃபார்மில் நான் எழுதுகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் ரோ எக்கலான் ஃபார்மில் எழுதுகிறேன் அப்படின்னா 1 1 இங்கே வந்து கோடு, இங்கே வந்து 1. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், என்னோடய ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து 1 இருக்குது. எனக்கு செகண்ட் ரோ இல்லை, அதனால் அங்கே 0 இருக்குன்னு அதெல்லாம் நான் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் எலிமெண்ட் 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இந்த ரோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0 1 அப்படின்னு இருக்கணும், அப்படி தானே? ஏன்னா ஒரு ரோவில் இந்த ரோ எக்கலான் ஃபார்மில் பாருங்கள், ஒரு ரோவில் ஒரு 1 தான் இருக்குது, மற்ற எல்லாமே 0வாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து 1 இருக்குது. ஓகே, டன். ரெண்டாவது எலிமெண்ட் வந்து ஆக்சுவலாக நம்ம 0 எதிர்பார்த்தோம், ஆனால் 0 இல்லை, 1 இருக்குது, அப்படி தானே? ஸோ இங்கே என்ன, நம்ம ஃபஸ்ட் எலிமெண்ட் பிலாங்ஸ் டு எக்ஸு, ரெண்டாவது வந்து ஒய். ஓகேவா? ஸோ இங்கே எது ஃப்ரீ வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் தான் ஃப்ரீ வேரியபிள். ஏன்னா எக்ஸ் வந்து ரோ எக்கலான் ரெடியூஸ்ட் ஃபார்மில் இருக்குது, அதனால் இங்கே வந்து ஒய் தான் வந்து ஃப்ரீ வேரியபிள். ஸோ போன எக்ஸாம்பிளில் நம்ம என்ன ஆக்சுவலாக பண்ணியிருக்கோன்னா x = 1 - y தான் எடுத்துருக்கணும். ஓகேவா? ஸோ ஒய்யை வந்து நம்ம வந்து டீன்னு வச்சுருக்கணும். ஒய்யை வந்து நம்ம டீன்னு வச்சுட்டு, ஸோ என்ன ஒய் வந்து டீன்னு வச்சுருந்தோம் அப்படின்னா இது வந்து 1 - t அப்படின்னு எடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த ஃபார்ம் தான் வந்து கரெக்ட் ஃபார்ம். ஸோ எது ஃப்ரீ வேரியபிளாக வருதோ அதை தான் வந்து நம்ம வந்து இந்த ரெப்ரசன்டேஷனில் எது வந்து ரோ எக்கலான் ஃபார்மில் இல்லையோ அதை தான் வந்து நம்ம ஃப்ரீ வேரியபிளாக சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபைன். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் ஓகே, 2x + y + 12z = 1. அடுத்த ஈக்குவேஷன் வந்து x + 2y + 9z = -1. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம ரோ எக்கலான் ஃபார்மில் ரெடியூஸ்ட் ரோ எக்கலான் ஃபார்மில் கொண்டு வருவோம். பாருங்கள், 2 1 12 இது வந்து 1. அடுத்த ரோ வந்து 1 2 9 -1. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ரோவில் இந்த எலிமெண்ட் வந்து 1 இருக்கணும். நம்மளுக்கு இது 2 இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், இந்த ரோவை வந்து 2ஆல் டிவைட் பண்ணலாம், இந்த ரோவை 2ஆல் ஸ்கேல் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரோவை வந்து நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து ஸ்வாப் பண்ணுறேன். ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் என்ன வருதுன்னு பாருங்கள், 1 2 9 -1, இங்கே வந்து 2 1 12 1. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த எலிமெண்ட் வந்து 1 இருக்குது. அப்படின்னா இந்த எலிமெண்ட் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து 0 ஆகணும், அப்படி தானே? இந்த எலிமெண்ட் 0 ஆகணும்னா நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், R1 ஸோ
R2 minus 2 times R1 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட புது ரோ. ஓகேவா? ஸோ 2 times R2 வந்து 2 1 12 1 இருக்கு, மைனஸ் 2 times R1 அப்படின்னா 2 times R1 இது வந்து 2, இது வந்து 4, இது வந்து 18, இது வந்து -2. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை 0, ஸோ இங்கே வந்து -3 -6, இது வந்து 3. ஓகேவா? ஸோ நம்மளோட புது ரோ எப்படி இருக்குன்னா 1 2 9 -1, புது ரோ வந்து 0 -3 -6 3. ஓகே, ஸோ இது நம்மளுக்கு கிடச்சி. இப்போ இந்த எலிமெண்ட் வந்து 1 ஆகணும், அப்படி தானே? இது 0 ஆகணும், அதுதான் வந்து நெக்ஸ்ட் இது, ரைட்? ஸோ என்ன பண்ணலாம், இதை வந்து நான் வந்து R2 divided by -3 போட்டிங்க அப்படின்னா 1 2 9 -1 0 1, இது வந்து 2, இது -1. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு எலிமெண்ட் கிடச்சிருக்கு. இப்போ அடுத்ததில் இதை நான் வந்து 0 ஆக்கணும். ஓகேவா? ஸோ 1 0, இங்கே 0 1. ஸோ இதை 0 ஆக்கணும் அப்படின்னா ஸ்டெப் பார்க்கலாம் அங்கே. ஸோ என்ன பண்ணலாம், இந்த ஓகே இந்த ரோ தான் நம்மளுக்கு வேணும், அப்படி தானே? ஸோ R1 minus 2 times R2, ஏன்னா இது வந்து 2 ஆகிட்டுனா அதை இதையும் சப்ட்ராக்ட் பண்ணால் இது 0 ஆயிரும், அவ்வளோதானே? ஸோ R1 வந்து என்னது, R1 வந்து 1 2 9 -1. இப்போ வந்து 2 times minus of 2 times R2, அது வந்து 0 2 4 -2. ஓகே, ஸோ இப்போ வந்து இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஏன்னா அது 1, இங்கே வந்து 0 ஆயிடுது, இங்கே வந்து 5, இங்கே வந்து சப்ட்ராக்ட் பண்ணால் இங்கே வந்து 1 வருது. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட புது ரோ எப்படி இருக்கும் அப்படின்னா 1 0 5 1, இது வந்து 0 1 2 -1. ஓகே, ஓகே, இதுதான் வந்து ரெடியூஸ்ட் ரோ எக்லான் ஃபார்ம் இந்த கொடுத்துருக்குற இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு காலமில் 1 0 பிவட் எலிமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. சப்போஸ் இங்கே அடுத்த ஒரு ரோ இருந்துச்சுன்னா இங்கே இது வந்து 0வாக இருக்கணும், அப்படி தானே? இங்கே வந்து இது 0வாக இருக்கணும், அதுதான். ஸோ இந்த ஃபஸ்ட் ரோவில் பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட் காலத்தில் 1 0 பிவட் எலிமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது, இங்கே 0 1 பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, இது வந்து ஆகுமெண்டட் காலம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து நம்மளுக்கு வந்து ரெடியூஸ்டு ரோ எக்லான் ஃபார்மில் இல்லை, அப்படி தானே? ஸோ எது இல்லையோ அதை தான் வந்து நம்ம வந்து ஃப்ரீ வேரியபிளாக சூஸ் பண்ண போகிறோம், அதை தான் வந்து ஃப்ரீ வேரியபிளாக சூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய், இது வந்து ஜெட். ஸோ ஜெட் தான் வந்து ஃப்ரீ வேரியபிள், ஜெட் தான் வந்து ஃப்ரீ வேரியபிள். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து இங்கே எழுதலாம், ஈக்குவேஷன் இங்கே எழுதலாம். ஓகே, ஸோ என்னது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ப்ளஸ் 5z அது ஈக்குவல் டு 1, அதுதானே? எக்ஸ் ஒய் ஜெட், ஒய் வந்து 0. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒய் ப்ளஸ் 2z that is equal to -1, z is equal to z. ஏன்னா z வந்து ஃப்ரீ வேரியபிள், z வந்து நீங்கள் என்ன வேல்யூனாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போது இதை இன்னும் இதை தெளிவாக எழுதுறதா இருந்தால் x is equal to 1 minus 5z, y is equal to -1 minus 2z and z is equal to z. ஓகே, ஸோ இப்போது இதை பேராமெட்ரிக் ஃபார்மில் எழுதுகிறேன் அப்படின்னா அதுதான் வந்து நம்ம இப்படி எழுத போகிறோம். இப் சப்போஸ் டம்மி வேரியபிள் z is equal to t அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 1 minus 5t, அடுத்து வந்து -1 minus 2t, அடுத்து வந்து t. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ரெப்ரசன்ட் பண்ணுறது அதை வந்து நம்ம பேராமெட்ரிக் ஃபார்மில் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம். ஓகே,
நம்ம அடுத்த கிளாஸில் மீதியை கன்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.